சங்கரரின் அத்வைத வேதாந்தத்தில் உலகின் உண்மை நிலை குறித்த விளக்கம் மிகவும் நுணுக்கமானது. உலகம் வெறும் மாயை அல்லது பிரம்மை என்று அவர் சொல்லிவிடவில்லை. மாறாக நமது அன்றாட அனுபவங்கள், கனவுகள் மற்றும் இறுதி உண்மை ஆகிய மூன்றையும் விளக்குவதற்கு அவர் மெய்ப்பொருளை 3 தனித்தனி நிலைகளாக பகுத்துக் காட்டுகிறார். இந்த 3 நிலைகளும் ஒரே பொருளைப் பற்றிய வெவ்வேறு பார்வைகளே தவிர வேறு வேறு பொருட்கள் அல்ல. முதல் நிலை பரமார்த்திக சத்தியம் எனப்படும். இதுவே இறுதியான மாறாத உண்மை. இது பிரம்மத்தின் நிலை. பிரம்மம் என்றும் மாறாதது, இரண்டற்றது, எங்கும் நிறைந்துள்ள உணர்வு. இந்த நிலையில் பார்க்கும்போது உலகம் என்று தனியாக எதுவும் இல்லை. நான், நீ, அவன் என்ற பேதங்களும் இல்லை. அனைத்தும் ஒரே பிரம்மமாக மட்டுமே இருக்கிறது. இந்த நிலையை அபாதிதம், ஆங்கிலத்தில் அன்சப்லேட்டபிள் என்று சொல்வார்கள். அதாவது இந்த உண்மையை மற்றொரு அனுபவத்தால் மறுக்கவோ பொய்யாக்கவோ முடியாது. இது முற்றிலும் மெய்யானது, முழுமையானது. இரண்டாவது நிலை வியாவகாரிக சத்தியம். இது நாம் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம். நமது உடல், மனம், நண்பர்கள், உறவுகள், சமூகம், இயற்கையின் விதிகள், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், நாம் செய்யும் தொழில், நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் என அனைத்தும் இந்த நிலையில் அடங்கும். இது அனைவரும் பொதுவாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பொது உலகம். இந்த உலகம் அவித்யை, அறியாமை நிலையில் உள்ளவரை மெய்யாகவே தெரிகிறது. இங்கே உணவு உண்டால் பசி ஆறுகிறது, நெருப்பில் கை வைத்தால் கொப்பளிக்கும். இந்த நிலையில் உலகம் உண்மையானது, அனுபவத்திற்கு உட்பட்டது. ஆனால் பிரம்மத்தை உணர்ந்த ஞானியின் பார்வையில் இந்த உலகம் ஒரு கனவைப் போல, ஒரு நீண்ட நாடகத்தைப் போல மறைந்து விடுகிறது. எனவே இது ஒப்பீட்டளவில் மெய்யானது, ரிலேட்டிவ்லி ரியல் என்றும், அனுபவ ரீதியாக மட்டுமே செல்லுபடியாக கூடியது, எம்பிரிக்கலி வேலிட் என்றும் சொல்லப்படுகிறது. மூன்றாவது நிலை பிராதிபாசிக சத்தியம். இது தனிப்பட்ட மனிதனின் மாயை, தவறான புரிதல் அல்லது கனவு சார்ந்தது. உதாரணமாக, அந்தி மயக்கத்தில் ஒரு கயிற்றை பார்த்து அது பாம்பு என்று நினைப்பது, அந்த நேரத்தில் அந்த நபருக்கு அந்த பாம்பு மெய்யாகவே தெரிகிறது. அவன் பயப்படுகிறான், ஓடுகிறான். ஆனால் அருகில் சென்று பார்த்ததும் அது பாம்பு இல்லை, வெறும் கயிறு என்று புரிந்து விடுகிறது. பாம்பு என்ற உணர்வு முற்றிலும் மறைந்து விடுகிறது. அதுபோல் கனவில் காணும் உலகமும் கனவு காணும் வரை மட்டுமே உண்மை. விழித்ததும் அது மறைந்துவிடும். இந்த நிலை முற்றிலும் தனிப்பட்டது, அகநிலை சார்ந்தது, சப்ஜெக்டிவ். இது வேறொருவரால் அனுபவிக்க முடியாதது. இது விரைவில் நிறுவப்படக்கூடிய ஒரு மாயை மட்டுமே. இந்த 3 நிலைகளையும் விளங்கிக் கொண்டால் சங்கரர் ஏன் உலகத்தை மித்யா என்று சொல்கிறார் என்பது புரியும். மித்யா என்றால் பொய் அல்ல. மித்யா என்றால் ஒன்றை சார்ந்து நிற்பது. பாம்பு கயிற்றை சார்ந்து நிற்பது போல இந்த உலகம் பிரம்மத்தை சார்ந்து நிற்கிறது. பிரம்மம் இல்லையென்றால் இந்த உலகத்திற்கும் தனி இருப்பு இல்லை. எனவே பரமார்த்திக நிலையில் இருந்து பார்த்தால் இந்த உலகம் ஒரு தோற்றம் மட்டுமே. வியாவகாரிக நிலையில் இருந்து பார்த்தால் இது அனுபவத்திற்கு உரிய ஒரு மெய்ப்பொருள். பிராதிபாசிக நிலை முற்றிலும் தனிப்பட்ட மாயை. இப்படி ஒரே பொருளை பற்றிய 3 நிலைகளில் உள்ள பார்வைகளை விளக்குவதன் மூலம் அனுபவ உலகத்தை மறுக்காமல் அதற்கு மேலான ஓர் இறுதி உண்மையை நோக்கி நம்மை இட்டு செல்கிறது அத்வைதம்.